நம்ம இப்ப ஜாவால ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஜாவா. ஸோ இந்த வீடியோல நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். நம்ம போக போக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல்னா என்னன்னா உங்க ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன். ஸோ அந்த ஃப்ளோ வந்து எப்படி போகுது அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ உங்களுக்கு நான் டெஃபினிஷன் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். A statement that causes a jump of control. ஸோ ஒரு இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வேற ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர். அதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்ல டிராஃபிக் இருக்குது. அது டிராஃபிக்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ரோட்ல போக மாட்டீங்க, வேற ரோட மாத்துவீங்க. ஸோ ஒன் பார்ட்ல இருந்து வேற ஒரு பார்ட்டுக்கு நீங்க வந்து மாத்துறீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மாறுறது. ஓகேவா, ஜம்ப் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஆல்டர் த கண்ட்ரோல் ஃப்ளோ, அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ மொத்தமாக இதை 3 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ நம்ம வீடியோஸ் கொடுக்க போகிறோம் கண்டினியூஸாக. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஒரு சின்ன ஜாவா ப்ரோக்ராம் நான் சொல்லிடுறேன். புரியலனா பரவாயில்ல, நம்ம இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வணக்கம் நாட் எலிஜிபிள் டு ஓட் பாய்னு வந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு சாதா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு, அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வணக்கம்னு இருக்குது, எனக்கு வணக்கம்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் டு 2 நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். பட் பிஹைண்ட் த சீன் நீங்கள் வந்து யூசர்ட்டு இருந்து வாங்குற மாதிரி அதை நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ யூசருக்கு 2 வயசு ஆகுது. நான் ஒரு கண்டிஷன் மாதிரி செக் பண்ணுறேன். ஸோ இஃப்க்கு பக்கத்தில் கண்டிஷன் நம்ம எப்போவுமே கொடுப்போம், நான் போச்சுக்கோங்க. இது செம்ம இன்ட்ரடக்ஷன் தான், நம்ம இஃப்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18, அதாவது 2 வந்து 18 விட கிரேட்டராப்பா கிடையவே கிடையாது. அதனால என்ன பண்ணோம், இந்த இஃப்ல இருக்க எல்லாமே ஸ்கிப் ஆயிடும், எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் எல்ஸை பொறுத்த மட்டும் ஐதர் இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லை எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், பட் நாட் போத். ஓகேவா, இந்த இடத்துல கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதனால எனக்கு எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுல என்ன வருது, நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகே, இப்போ எல்லா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பாய்னு வந்துருச்சு. ஆக்சுவலி என்னோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு 9th லைனில். கண்டிஷன் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கலி இட் கம் டு 15th லைன். ஸோ அந்த ஃப்ளோ மாறுது இல்லை, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்னோட ஏஜ் 22 இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக கிரேட்டர் தானே, அப்போ எலிஜிபிள் டு ஓட். ஸோ எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த இது ஸ்கிப் ஆகிட்டு எனக்கு 17th லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தம் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் லேடர். ஸோ பைத்தான்ல இதை எல்இஃப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நெஸ்டட் இஃப், அதுக்கு அடுத்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல வந்துரும்ப்பா. நெக்ஸ்ட் இட்ரேட்டிவ் ஆர் லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக லூப்ஸ் எத்தனை லூப்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜாவால 4 லூப் இருக்குது. ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப், என்ஹான்ஸ் ஃபார் லூப். இந்த என்ஹான்ஸ் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா இந்த அரேஸ் அண்ட் கலெக்ஷன் அண்ட் ஜென்ரிக்ஸ் டாபிக்லாம் நம்ம ஃபுல்லாக அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அன்கண்டிஷனல் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதில் 2 இருக்கு, பிரேக்கு, கண்டினியூ. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம என்னன்றதை நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னது, அதனுடைய 3 டைப்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அதுல ஒரு டைப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. இஃப் இருக்குது, இஃப் எல்ஸ் இருக்குது, நெஸ்டட் இஃப் இருக்குது, அதுக்கடுத்து எல்ஸ் இஃப் லேடர் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்விட்ச் இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்ரலாவே நம்ம இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் மாதிரி. இஃப் யூ ஸ்டடி யூ வில் கெட் குட் மார்க்ஸ். நீ படிச்சனா நீ நல்ல மார்க் எடுப்ப. அந்த படிச்சானா, அவன் படிச்சிருந்தாதான் மார்க் எடுப்பான். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரிதான் இப்ப பாருங்க, இஃப் நான் ஒரு 2 நம்பர் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int a equal to some 5 and int b is equal to some 3. ரெண்டு வேரியபிளுக்கு நான் வந்து வேல்யூஸ் நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன் பாருங்களேன். இஃப் சின்டெக்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப்ன்றது ஒரு கீவேர்டு. ஸோ இஃப் போட்டுக்கோங்க, அதுக்கடுத்து பிரேக்கேட்ஸ்குள்ள நீங்க கண்டிஷன் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷன் வச்சுக்கிறேன்னா, ஏ வந்து பியோட கிரேட்டரா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஏ இஸ் கிரேட்டர்ன்றதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இஃப்ன்றது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதனால கேர்லி பிரேசஸ்குள்ள போட்டிருக்கும். ஸோ நான் அப்பயே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீங்க இந்த மாதிரி செமி காலன் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம கர்லி பிரேசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஏபி இது 2 இதை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நான் வந்து பிரிண்ட் பண்றேன். சிஸ்ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்ன்றது உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுல நான் என்ன பிரிண்ட் பண்றேன்னா, சம் ஏ இஸ் கிரேட்.
ஸோ இப்படி நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்ப பாருங்க ஏயோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 3. ஸோ இஃப் பக்கத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது பாத்தீங்களா, ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. ஏயோட வேல்யூ என்னது 5, பியோட வேல்யூ 3. 5 வந்து 3 யோட கிரேட்டர் தானே. எஸ், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் அதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா எக்ஸிக்யூட் ஆகாது. வீட்டுல சொல்லியிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்தனா உனக்கு இந்த பொருள் வாங்கி தரேன்னு. நல்ல மார்க் எடுக்கலன்னா வாங்கி தர மாட்டாங்க, எடுத்தாதான் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. ட்ரைங் டு கன்சோல் அவுட்புட். எஸ், ஏ இஸ் கிரேட்ன்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா இஃப்னா சொல்லுவோம், நம்ம சிம்பிள் இஃப்னா நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப சில கேசஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, சரி இது நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ப்ரோக்ராம்ல எந்த ஒரு எஃபெக்டும் அதை வந்து ஏற்படுத்தாது. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம வந்து காமெண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்ப ஒரு கண்டிஷன் நமக்கு வந்து வருது, ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து 18 வயசு மேல ஆயிடுச்சு, உங்களுடைய ஏஜ் இருக்குது. நீங்க ஓட்டு போடலாமா இல்ல ஓட் பண்ணக்கூடாதா? ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்னு ஓட்டு போடணும், இல்லைன்னா ஓட்டு போடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு இதுவுமே உங்களுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அது நம்ம என்ன பண்ணணும்னா, if your age is above 18 you are eligible to voting, else you are not eligible to vote. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருக்கும் போது நம்ம வந்து if elseன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் எல்ஸ், ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் எக்ஸாக்ட்லி என்னன்னு சொல்லிட்டு. இஃப் எல்ஸ், இந்த இஃப்ன்றது பாத்தீங்கன்னா ட்ரூ பிளாக், எல்ஸ்ன்றது ஃபால்ஸ் பிளாக். இஃபோட கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப்க்கு கீழே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் கண்டிஷன் இஃப்க்கு பக்கத்துல தான் இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம வந்து ஏஜ் நான் வந்து வாங்கிக்கிறேன், int age equal to. ஸோ நம்ம ரன் டைம்ல நம்ம வந்து இன்புட் வாங்கணும்னா ரெண்டு கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஒன்னு ஸ்கேனர் கிளாஸ், இன்னும் வந்து பஃபர் ரீடர் கிளாஸ். ஸோ இது கிளாஸ்ன்றதுனால நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு டாபிக் படிக்கும். அது படிச்சு முடிச்சோன்னு நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வரைக்கும் என்ன இன்புட் வேணுமோ நீங்க எங்க ப்ரோக்ராம்ல நீங்க கொடுத்துடுங்க. ஸோ int age equal to some 19 நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து if என்னுடைய ஏஜ் இஸ் greater than 18, so 18க்கு மேல or 18 greater than or equal to இருந்துச்சுன்னா நான் வந்து eligible to vote. so அதை நம்ம என்ன பண்ணலாம், some curly braces குள்ள நம்ம if block நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். so system.out.println, so லேப்டாப் ஹேங் ஆகுது. ஓகே, சிசோ நான் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் நான் வந்து கொடுக்குறேன். so இங்க eligible to vote, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். இல்லைனா இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் ஒன்று பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைத்துல எல்ஸ் நம்ம வந்து போட்டுடலாம். எல்ஸ்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் நாட் எலிஜிபிள், நாட் எலிஜிபிள். ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த சிம்பிள் இஃப்க்கு போகலாம். இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டினா இஃப் எல்ஸ். ஸோ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லாமே, ஆட் நம்பரா ஈவன் நம்பரா. ஒரு நம்பர் நம்ம இன்புட் இருக்குது, அந்த நம்பரை பொறுத்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா. அதுக்கு முன்னாடி இதுல நான் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்றேன். என்னுடைய வயசு ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18. 15 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 கிடையவே கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபால்ஸ் ஆனதால இந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபால்ஸ் பிளாக் ஆன இந்த எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ்ல என்ன இருக்குது, நாட் எலிஜிபிள்னு இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அவுட்புட் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடுவீங்க. என்ன அவுட்புட் வருது. ஸோ லேப்டாப் ஸ்லோவாக இருக்கிறதுனால வழக்கம் போல் லேட் ஆகுது. எஸ், நாட் எலிஜிபிள்னு வந்துருச்சு. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆட் நம்பரா ஈவன் நம்பரா. ஸோ நம்ம எப்படி ஒரு நம்பர் ஆட் நம்பர்னு நம்ம வந்து கண்டுபிடிப்போம், எப்படி ஒரு நம்பர் ஈவன் நம்பர்னு கண்டுபிடிப்போம். சிம்பிள், ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சே அந்த நம்பர் எனி நம்பர் 6ன்னு எடுத்துக்கோங்க. அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர். இப்ப 6ன்னு எடுத்துக்கோங்க, 2ஆல டிவைட் பண்ணுங்க. கோஷன்ட்ல 3 வருமா, கீழே வந்து 6 வந்துடும், ரிமைண்டர் வந்து 0 வருது. அதனால இது வந்து ஈவன் நம்பர். 8 எடுத்துக்கோங்க, அதுக்கும் வரும். அதாவது 2 டேபிள்ஸால நம்ம வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா எனக்கு வந்து அது வந்து ஈவன் நம்பர். ஸோ இங்க பாருங்க ஒரு நம்பர், ஸோ நான் நம்புன்றதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரிமைண்டர் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றதுனால மாடுலஸ். ஸோ 2ஆல டிவைட் பண்றோம். பண்ணும்போது எனக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் 0 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர், இல்லைன்னா எனக்கு வந்து ஆட் நம்பர்.
ஸோ இப்போ நம்ம போடலாம் இருங்களேன். ஸோ இஃப்ன்றதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம நம்மன்றதை நம்ம வந்து இன்புட்டே நம்ம வந்து வாங்கலை, அதுமாதிரி டிக்ளரும் நம்ம வந்து பண்ணலை. இன்ட் நம் ஈக்குவல் டு சம் 9 நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சிஸ்ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன்றதை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஈவன். அப்படி இல்லைனா எல்ஸ். ஸோ எல்ஸ் பக்கத்தில் கண்டிஷன் வராது. அதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். கண்டிஷன் எப்போவுமே இஃப்ன்ற கீவேர்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இஃப் வந்து ட்ரூ பிளாக், ட்ரூ பிளாக்ல தான் கண்டிஷன் இருக்கும். எல்ஸ்ல கண்டிஷனே இருக்காது. ஓகே, எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நம்ம வந்து ஆட்ன்றதை நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுனால இதையும் நான் வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு வெறும் இந்த நம்மள மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வரைக்கும் நமக்கு இதுதான் ப்ரோக்ராம். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்றோம். அப்படி வந்துச்சுன்னா ஈவன், இல்லைன்னா ஆட். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 கேஸ். ஒன்னு வந்து அவனுடைய ஜெண்டர் வச்சு நம்ம வந்து வாங்கலாம். ஜெண்டர் இன்புட் வாங்கி மேலா இருந்துச்சுன்னா மேல்னு பிரிண்ட் பண்ணலாம், ஃபீமேல்னா அவங்க என்டர் பண்ணாங்கன்னா ஃபீமேல்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ். நல்லவன், அப்படி இல்லைன்னா அவன் கெட்டவன் தான். வேற பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. ஸோ கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இங்க எடுத்துக்க முடியாது. ஒன்னு நல்லவன் ட்ரூ பிளாக் இஃப், அப்படின்னா முழுசா கெட்டவன் எல்ஸ் பிளாக். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ். இப்போ பாருங்க, 9 2ஆல டிவைட் பண்ணுங்க. 9 2ஆல டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 1 வருது. ரிமைண்டர் எனக்கு 0 வரல. ஸோ அதனால இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. டைரக்டா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோட எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும். ஸோ இங்க என்ன இருக்குது, ஆட்னு இருக்குது. ரைட்டாவே ஆட்ன்றதை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்பதான் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஷியோர், சூப்பர். எனக்கு பாத்தீங்கன்னா ஆட்னு எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இது மூலமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இஃப் அண்ட் இஃப் எல்ஸோட எக்ஸாம்பிள். நீங்க கேட்கலாம், இதுக்கும் நான் வந்து இஃபே யூஸ் பண்ணலாமே. இருங்க நான் வந்து பாக்குறேன். இங்க இஃப் சப்போஸ் அந்த நம்பரை நான் வந்து 2ஆல நான் வந்து டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆட். ஸோ நீங்க எந்த ஒரு ஆட் நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிமைண்டர் 1 வரும். ஸோ இப்படி பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்னா, இப்ப பாருங்க, பண்ணாலும் நமக்கு ஆட்ன்ற அவுட்புட் நமக்கு வரும். நான் இப்போ வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ சிஸ்டம் ஸ்லோவா இருக்குது, இல்லைன்னா டப்புன்னு அவுட்புட் வரும். ஸோ ஆட் வந்துருச்சு பாத்தீங்களா. இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணலடா, இப்போ பாருங்க, இப்போ எங்க 8ன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 8ன்னு என்னோட நம்பர். 8னா என்னது, ஈவன் நம்பர் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இருந்தாலும் இங்க அகைன் இஃப் இருக்கிறதுனால இதை செக் பண்ணுது. ஒருத்தர் நல்லவன்னு தெரிஞ்சாச்சு, திரும்ப எதுக்கு அவன் கெட்டவனான்னு நம்ம வந்து பார்க்கணும். நல்லவனா ஆட்டோமேட்டிக்கா அவன் கெட்டவன் கிடையாது தானே. சோ அதனால இந்த 2 இஃப் யூஸ் பண்றதுக்கு பதிலாக தான் நம்ம எல்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். உங்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும் இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்னது. இப்ப நம்ம நெஸ்டட் இஃப் நம்ம வந்து பார்க்கலாம். நெஸ்டட்னா ஒண்ணும் இல்ல, ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு, அதுதான் பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமா. ஸோ நான் எல்லா இந்த ப்ரோக்ராமையும் நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ நம்ம இப்போ எதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்றோம், நெஸ்டட் இஃப்க்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்றோம். நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சினாரியோ நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து ஒரு லீடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கு பேசிக் கண்டிஷன் என்னன்னா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும். ஸோ பாஸ் ஆயிருக்கா என்னது, 35 மார்க் மேல எடுத்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம வந்து வாங்கலாம். ஸோ இன்ட் மார்க், இதுதான் வந்து என்னுடைய மார்க். ஸோ அந்த மார்க்ன்றத நான் வந்து வேல்யூ நான் டைரக்டாவே வாங்கிக்கிறேன். நம்ம ஸ்கேனர் கிளாஸ், பஃபர் ரீடர் கிளாஸ்லாம் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் ரன் டைம்ல நீங்க யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்கிக்கலாம். லைக் சி லாங்குவேஜ்ல எப்படி நம்ம ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி ரன் டைம்ல வாங்குவோம், C++ல எப்படி சி அவுட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்க ஜாவாலே நமக்கு வந்து இருக்குது. நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போனோட நம்ம அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் டைமிங் என்னுடைய மார்க் ஒரு 40ன்னு வச்சுக்கலாம். ஸோ டீச்சர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மார்க் வந்து கிரேட்டர் தென் ஒரு லீடரா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ லீடர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு பேசிக் கண்டிஷன் அவன் வந்து பாஸ் ஆயிருக்கணும். இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இன்னொரு கண்டிஷனும் வந்து டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர்ல யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்கான்றதுல ஃபெயில் ஆனவன் ஒரு 20 பேர் கழிஞ்சிடறான். 80 பேர் வந்திருக்காங்க. இந்த 80ல டீச்சர் லீடர் பிக் பண்ணணும். ஸோ இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க, அந்த மார்க் வந்து 80க்கு மேலேயும் இருக்கணும். ஸோ இஃப் அகைன் இன்னொரு கண்டிஷன், அந்த மார்க் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 அப்படி இருந்தானா என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். சிசோ கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ்
லீடர், கிளாஸ் லீடர் ஆர் கிளாஸ் மானிட்டர். ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்ஸ் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இது நெஸ்டட் இஃபாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் இஃப் எல்ஸாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நெஸ்டட் இஃப். ஏன் நெஸ்டட் இஃப்? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இது வந்து அவுட்டர் இஃப். இந்த அவுட்டர் இஃப்குள்ள ஒரு இன்னர் இஃப் இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் இந்த உள்ள இருக்க இஃபே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் பாஸ் ஆயிருக்கணும். சாரி கைஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்டிருக்குது. நான் வந்து இப்போ வந்து கண்டினியூ பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் பாஸ் ஆயிருக்கணும். அவன் பாஸ் ஆனாதான் அவன் 80 மேல எடுத்தானாலே நம்ம வந்து செக் பண்ணுவோம். அவன் ஃபெயில் ஆயிட்டானா எதுக்கு நம்ம 80 மேல எடுத்திருக்கானு செக் பண்ணும். கண்டிப்பா அதெல்லாம் வராது. ஃபெயில்னா 35 கீழே தான் இருப்பான். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்னுடைய மார்க் வந்து 40. இந்த கண்டிஷன் எனக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள போகுது. பட் இங்க பாருங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபெயில் ஆகுது. என்னுடைய மார்க் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 கிடையாது. ஸோ இந்த இஃப் விட்டு வெளியே வந்துடும். ஸோ என்னுடைய கண்ட்ரோல் இந்த இடத்துக்கு வந்துடும் 17th லைனுக்கு. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ இஃப் பிளாக் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்துடும். வெளியே ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சம் பாய். ஸோ பாய் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? கண்டிப்பா இந்த இது வராது, லீடர்னு வராது. எனக்கு பாய் மட்டும் தான் வரும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, we got the answer. பாய்னு எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இது வந்து நெஸ்டட் இஃப். இதுவே நீங்க நெஸ்டட் இஃப் எல்ஸாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஸ் பிளாக் நீங்க வந்து போட்டுக்கலாம். எல்ஸ் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் லீடர்ஷிப் இல்ல நாட் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம வந்து போட்டுடலாம். அண்ட் இந்த வெளியே உள்ள இஃப், ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, ப்ரிலிமினரி கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சாரி யூ ஃபெயில்டு, சாரி யூ ஃபெயில். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து அவுட்டர் இஃப். இதுல இருந்து இது வரைக்கும் அவுட்டர் இஃப். இது வந்து உங்களுக்கு வந்து அவுட்டர் எல்ஸ் பார்ட். ஸோ இந்த இஃப்க்குள்ள ஒரு இஃப் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து நெஸ்டட் இஃப் நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஆக்சுவலி நெஸ்டட் இஃப் தான். நம்ம இந்த மாதிரி எழுதுறதுனால இது நெஸ்டட் இஃப் எல்ஸ் கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, என்னுடைய மார்க் வந்து நான் ஒரு 30ன்றதை நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபர்ஸ்ட் பார்க்கும், மார்க் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35. இந்த கண்டிஷனே எனக்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த இஃப் ஃபுல்லாவே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, டைரக்டா ஸ்கிப் ஆயிடும். 11th லைன்ல இருந்து இந்த 22nd லைன் வரைக்கும் ஸ்கிப் ஆயிடும். இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்து இருக்க பாய் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக் என்னது? ஆட்டோமேட்டிக்கலா எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆயிடும். ஓகே, சாரி யூ ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. அட் த சேம் டைம் எனக்கு பாய்ன்றது எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, நான் வேற ஒரு இன்புட் பக்கம் நான் வந்து போறேன். ஒரு 90 மார்க் நான் வந்து எடுத்திருக்கேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி கண்டிஷன் என்னது? மார்க் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 35. இது அவுட்டர் இஃப் கண்டிஷன். எஸ், 90 மார்க் எடுத்திருக்கான்ப்பா. இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இஃப்க்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இஃப்க்குள்ள என்ன இருக்குது? அகைன் ஒரு இஃப் இருக்குது. இந்த இஃப் என்னது? மார்க் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 80 பாக்குது. 90 வந்து 80 விட பெருசு தானே? எஸ், இஃப் இட் இஸ் ட்ரூ, இந்த இஃப் கீழே இருக்குது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா எல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிப் ஆயிடும். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நல்லவனா அவன் கெட்டவன் நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த இஃப் ட்ரூ ஆனதுனால எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. இன்கேஸ் உங்களோட இஃப் ஃபெயில் ஆனாதான் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு இங்க இஃபே எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ லீடர்ன்றது பிரிண்ட் ஆயிடும். ஸோ இந்த இஃப் ட்ரூ ஆனதுனால இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த இஃப் ட்ரூ ஆனதுனால இந்த எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகல. நமக்கு ஸ்டார்டிங்கே இந்த இஃப் ட்ரூ ஆயிடுச்சு, அதனால இந்த எல்ஸும் எக்ஸிக்யூட் ஆகாது. உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? லீடர்ன்றது ஒன்று வரும், அதுக்கு அடுத்து பாய்ன்றது வரும். ஏன்னா பாய்ன்றது நம்ம இஃப் எல்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு சாதா ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இட் டேக் சம் டைம். ஸோ லீடர்னு வந்துருச்சு அண்ட் பாய்னு வந்துருச்சு. ஓகேங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் தான் வந்து வந்திருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களே நிறைய கண்டிஷன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வந்து போட்டுக்கோங்க. ஸோ பேசிக்கா இப்படிதான் இது வந்து ஒர்க் ஆகும். இஃப்பும் இப்படிதான் ஒர்க் ஆகும், இஃப் எல்ஸும் இப்படிதான் ஒர்க் ஆகும், அண்ட் நெஸ்டட் இஃப்பும் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஒரே ஒரு சின்ன திங் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இஃப்க்கு பக்கத்துல தான் எப்பவுமே கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்.